ஆனால் இந்த நேற்றைக்கு நடந்த விவாதங்களை எல்லா தொலைக்காட்சிகளும் கவனிக்கிற பொழுது திட்டமிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினர் தமிழக அரசு மீதும் சட்டமன்ற உறுப்பினர் மீதும் மறைமுகமாக முதலமைச்சர் மீதும் தாக்குதல்களை தொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் 2 நாட்களாக. தவறான குற்றச்சாட்டுக்கள். மின்சாரம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், நாங்கள் ஜெனரேட்டர் வைத்துக் கொள்வோம் என்று இவர்கள் சொன்னதாகவும், அப்படியெல்லாம் முடியாது, அது நாங்கள் டிரான்ஸ்பார்மர் மூலம் கொடுப்போம் என்று அவர்கள் சொன்னதாகவும், டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறி நிற்க தொடங்கிய போதுதான் இறந்து விடுவார்களோ அவர்கள் என்று பயந்து மின்வாரியத்தினர் சிறிது நேரம் அந்த டிரான்ஸ்பார்மரை நிறுத்திவிட்டு மீண்டும் இயக்கி இருக்கிறார்கள். இங்கே ஆயத்தமாக இருந்தன ஆம்புலன்ஸ்கள். இது ஏதோ ஒரு சதியின் நோக்கம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். ஆயத்தமாக இல்லாவிட்டால் என்ன சொல்லியிருப்பார்கள்? பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற போது ஏதாவது விபரீதம் ஏற்பட்டுவிடும், யாருக்காவது மூர்ச்சை அடைந்து மயக்கமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஏற்படும் என்று மருத்துவமனைகளும் டாக்டர்களும் தயாராக இருக்க வேண்டாமா என்று சொல்லியிருப்பார்கள். ஆக மருத்துவமனைகள் அந்த விதத்தில் தான் அவர்கள் ஆயத்தமாக, ஏதாவது விபரீதம் வந்துவிடக் கூடாது என்றுதான் ஆயத்தமாக இருந்திருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ்கள் கூட யார் ஏற்பாடு செய்தது? ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினரே ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸ்கள் என்று சொல்லுகிறார்கள். இதற்கிடையில் தனிநபர் விசாரணை ஆணையம் அமைத்து விட்டதை அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிறார்கள். அங்கே தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல கொடூரமான துப்பாக்கிச் சூடு நடந்து 16 பேர் மடிந்தார்களே, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி இருந்தவர்கள் தனிநபர் விசாரணை ஆணையம் அறிவிக்கவில்லையா? சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்களே, சிபிஐ வந்தால் அப்படியே அவர்கள் பாரபட்சம் இல்லாத நடுநிலையோடு அறிக்கைகளை தந்து விடுவார்களா? போபஸ் பீரங்கி பேரத்தை சிபிஐ தான் மூடி மறைத்து மார்டின் ஆர்பிடோ அறிக்கையை அப்படியே குளிகோடி புதைப்பதை போல மறைத்துவிட்டு முழுக்க முழுக்க அந்த பிரச்சனையிலே சிபிஐ தவறாக செயல்பட்டது என்று பலரும் குற்றச்சாட்டுக்களை சொன்னார்கள். சிபிஐ இயக்குவது இன்றைக்கு யார்? மோடி அரசு தானே, பிஜேபி தானே. அப்படியானால் இங்கே இருக்கக்கூடிய அரசு மீது களங்கம் சுமத்துவதற்கு ஏன் அவர்களே உட்படக்கூடாது?